பதிவில் சந்திப்போம். அன்பான மகர ராசி நேயர்களே, சனி பயிற்சி காலங்கள். இதுவரைக்கும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. அப்போ இது வந்து சகாய சனியாக போயிருக்காரு. தைரிய விதி ஸ்தானத்துலேயே சனி உட்காந்துருக்காரு. இப்போ இது வரைக்கும் உங்கள் வாக்கு ஸ்தானத்தில் எப்போ பார்த்தாலும் பாருங்கள் நெகட்டிவாகவே நீங்கள் வந்து பேசிகிட்டே இருப்பீங்க. குடும்பத்துலையும் நிறைய வந்து தடைகளை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் தடையாகிட்டே இருந்திருக்கும். இப்போ அதெல்லாமே உங்களுக்கு சரியாகி ஒரு பெரிய தெளிந்த ஒரு பாதை உங்கள் முன்னாடி இருக்கும் பார்த்துக்கோங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய வேலையை பார்க்க அதுக்கு லாபம் கிடைக்க எல்லாமே சரியாக இருந்துக்கிட்டே இருக்கும். திருமணத்தில் யாருக்காவது பிரச்சனைகள் இருக்குது மகராசிக்காரங்களுக்கு அப்படின்னா இப்போ இந்த வருஷத்தில் வந்து உங்களுக்கு சரியாயிடும். உங்களுக்கு வந்து இது வரைக்கும் நான் பிரிஞ்சு போயிருக்காங்க, என்னைய பற்றி புரிஞ்சுக்கிறவே இல்லை, என்னுடைய வாழ்க்கை தெரியும் அப்படி சொல்கிறவங்க கூட ஒரு 2 மாத காலத்தில் அவங்களே உங்களை வந்து உங்களை பற்றி புரிந்து கொண்டு உங்களை இணைந்து வாழ்வதற்கு வருவாங்க. அந்த மாதிரி அமைப்புகளை வந்து சனி பகவான் உருவாக்கும். அடுத்து பாருங்களேன், பழைய பிரச்சனைகள் ஏதாவது இருந்திருக்கும். ஒன்று பணம் கொடுக்கல் வாங்கல, ஏதாவது தேவையில்லாத ஒரு பஞ்சாயத்து பிரச்சனை, ஒரு கையெழுத்து பிரச்சனை, பண பிரச்சனைகள், தேவையில்ல வீண் வதந்திகள் ஏதாவது இருந்தாலுமே அது வந்து இந்த சனி பயிற்சியில் அவங்க வந்து லாபமாக மாற்றக்கூடிய அமைப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. யாராவது ஒரு 3ஆவது மனுஷர் வந்து எப்போ போப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த பையன் நல்ல பையன், அந்த அம்மா நல்லம்மா அப்படின்னு சொல்லி ஏதாவது உங்களுக்கு பேசி உங்கள் பக்கம் சாதகமாக முடியக்கூடிய அமைப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. கோர்ட்டு கேஸு அம்பு வழக்கு இருந்தாலுமே வந்து சனி பயிற்சியில் உங்களுக்கு வந்து லாபமாகத்தான் சாதகமாகத்தான் முடியக்கூடிய அமைப்பு இருக்கனால அதை பற்றி நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை. புதியதாக மனை வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. இடம் காலி இடம் நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்குற மாதிரி அமைப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து சேமிக்கும் காலமாக இந்த சனி பயிற்சி காலங்கள் இருக்கிறது. அப்போ நீங்கள் வந்து ஒரு இடம் வாங்கி போடலாம், ஒரு வீடு வாங்கிடலாம், கட்டின வீடாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் வந்து வீடு கட்டவும் நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து 7.5 சனி முடிஞ்சிருச்சு. அப்போ நீங்கள் வந்து ஒரு கட்டின வீடாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். கட்டின புதுசாக கூட வேணா கழட்டி வீடும் கட்ட ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் செய்கிறப்ப மிகப்பெரிய ஒரு சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் வரக்கூடிய காலமாக இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கும். அவங்க மூலமாக உங்களுக்கு சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுறதுக்கும் சனி பயிற்சி உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்குது. உங்களுக்கு வந்து உங்களுடைய குழந்தை பாக்கியம், உங்களுடைய குழந்தை நினச்சி நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டு எல்லாம் படிக்க மாட்டீங்க, ரொம்ப சேட்டை சீராக என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கு அப்படின்னா இந்த சனியோட பயிற்சி ஆனவனே அவங்களுடைய நடவடிக்கை எல்லாம் மாற ஆரம்பிக்கும். நீங்கள் சொல்கிறத கேட்டு நடக்கிறது, உங்களுக்கு பிடித்த மாதிரி விஷயங்கள்ல படிப்பு விஷயங்களில் ஆர்வம் காட்டுறது, பொழுதுபோக்காக இருந்தால் கூட நல்லா ஒரு பக்குவமாக மாறக்கூடிய அமைப்புகளை வந்து உங்களுடைய ராசிப்படி நல்லபடியாக தான் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ வந்து மூத்த சகோதரர் மூலமாக அதிகமாக ஒரு மன கஷ்டத்துக்கு நீங்கள் ஆளாவீங்க. ஏதோ ஒரு மனசு கஷ்டம், இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு தடைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், இல்லை அவங்க மூலமாக உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் வரலாம். அதனால் வந்து மூத்த சகோதரர் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இளைய சகோதரர் மூலமாக அதிகமான நன்மை தரக்கூடிய காலமாக இருக்கனால இளைய சகோதரரை பற்றி நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தாய் தந்தையோட ஆரோக்கியத்தில் ரொம்ப வந்து கவனம், அது கூட அம்மாவின் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். ஏதாவது சின்னதாக ஒரு பிரச்சனை இருந்தாலும் முழுமையான ஒரு செக்கப் செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு இதாக இருக்குது. உங்களுக்கு வந்து பிள்ளைகளுடைய அதாவது கல்வியில் படிக்கிற பிள்ளையாக இருந்தாலும் சரி தான், இல்லை பள்ளியில் படிக்கிறதா இருந்தாலும் சரி, அவங்களுடைய நட்பில் கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். எந்த வயசில் இருந்தாலும் அவங்க நட்பு முறையில் எப்படி இருக்காங்க, நண்பர்கள் வட்டாரத்தை நீங்கள் வந்து கவனிக்கணும். நான் டூர் போகிறேன், வெளியில் போய் சுற்றி பார்க்க போகிறேன்னா நீங்கள் கொஞ்சம் அதுக்கு வந்து அனுமதி கொடுக்காமல் இருந்தீங்கன்னா மிகப்பெரிய நல்ல அமைப்பாக இருக்கும். உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு இந்த சனி பயிற்சி காலங்களில் நீங்கள் வந்து மாதத்திற்கு நீங்கள் ஒரு முறையாவது இல்லைன்னா 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பான போய் ஒரு முறையான ஒரு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உக்கிர தெய்வங்களான காவல் தெய்வங்களுக்கு சனிக்கிழமை போய் ஒரு வழிபாடுகள் முறையான நீங்கள் செஞ்சுட்டு இருந்தால் உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் வந்து கொஞ்சம் குறைஞ்சி ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய காலமாக இந்த சனி பயிற்சி காலங்கள் இருக்குது. தேவையில்லாத வம்புகளுக்கு பிரச்சனைகளும் கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்பாக இருக்கனால உக்கிர தெய்வங்கள் வழிபாடு மிக மிக பெரிய உங்களுக்கு ஒரு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். மனசுலையும் பார்த்தீங்கன்னா நிம்மதி தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். எதிரிகள் எப்பயுமே உங்களை வந்து ஒரு அச்சுறுத்தல் கொடுத்துட்டே இருப்பாங்க. அது எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்கள் ராசிக்கு இருக்குது. இருந்தாலும் சனிக்கிழமையில் வந்து காலையில் வந்து ஒரு 8 மணிலேருந்து ஒரு 9 மணிக்குள்ளே, இல்லைன்னா இரவு 8 மணிலேருந்து ஒரு 9 மணிக்குள்ளே போய் உக்கிர தெய்வங்களே உங்களுக்கு காவல் தெய்வங்கள் எல்லாமே வந்துடும். பாண்டி, முனீஸ்வரர், கருப்பசாமி, எல்லப்பசாமி, ஏதாவது ஒரு தெய்வத்தை நீங்கள் வந்து கையில் எடுத்துக்கங்க. போய் ஒரு மல்லிகைப்பூ வாங்கி வச்சு ஒரு மாலை வாங்கி போட்டு 2 விளக்கு போட்டு வந்தீங்கன்னா அந்த உங்களுக்கு எதிரிகள் பிரச்சனைகளை வந்து குறைஞ்சி உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் நிம்மதி ஏற்படக்கூடிய காலமாக இந்த சனி பயிற்சி காலங்கள்